Hi all, welcome back to my channel. So friends, இப்போ பார்த்தா குலோப் ஜாம் நம்ம செய்ய போகிறோம். இதுக்காக நான் MTR மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு அதை தான் நம்ம இது பண்ண போகிறோம். வாங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், குலோப் ஜாம் மிக்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு 1/4 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். ஸோ பால்னால் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து அதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். அழுத்தம் கொடுத்து பிசையாமல் பூரிக்கு எப்படி நம்ம பிசைவோம், இந்த 5 விரல்லையே நம்ம வந்து பிசையணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், ஸோ வந்து நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இது வந்து கடைசியாக கொஞ்சம் நெய் போட்டு நல்லா வந்துட்டு இது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் ஜீரா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன், 2 டம்ளர் சுகர் எடுக்கணும். ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் சீனி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இது வந்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு பிசுப்பு தன்மை வர வரைக்கும் இது வந்து நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ அது சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி ஸோ கொதிக்கணும். கொஞ்சம் ஏலக்காவும் தட்டி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், ஏலக்காய் தட்டி போட்டாச்சு. நான் அதோட கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ரோஸ் எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான். ஸோ நான் வந்து ஃப்ளேவருக்காக இது பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நான் இன்றைக்கி வந்து ரெட் கலர் ஆரஞ்சு ப்ளஸ் ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா கேசரி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் கலருக்காக தான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நல்லா தலை கொதிச்சிட்ருக்கு. ஸோ இது நல்லா கொதிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி நல்லா கொதிச்சா தான் அந்த பிசுப்பு தன்மை வரும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா வத்தட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு நம்ம எடுத்து இப்போ வந்து உருண்டை போட்டு வச்சிடலாம். கையில் வந்து நெய்யை தடவிட்டு நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், ஸோ பால்ஸாக உருட்டி வச்சுட்ட குலோப் ஜாமுக்கு. ஸோ இப்போ வந்து எண்ணெயும் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிட்ருக்கு. ஸோ இது வந்து ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஒவ்வொன்றா வந்து போட்டு எடுத்துக்கலாம் குலோப் ஜாம் உருண்டைகளில். ஸோ இது எல்லாமே நல்லா ஈக்குவலாக வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் இப்போ இருக்கட்டும். இப்போ ஜாமுன் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், ஸோ குலோப் ஜாம் வந்து நல்லா ஒரு பேட்ச் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம சுற்றி விட்டு எடுக்கணும். ஸோ சிரப்பும் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பொரிச்சு வச்ச ஜாமுன்களை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ இப்போ சிரப் வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. சூடாக இருக்கும் போது தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பேட்சை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து இப்போ வந்து எல்லா குலோப் ஜாமும் இதில் போட்டாச்சு. நல்லா வந்து ஒரு 5 hours நல்லா ஊறட்டும். ஊறினவுடனே நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம்.